வெட்டிங் கார்ட். எங்களோட வெட்டிங் கார்டு வந்து இதுதான். இப்படி மெரூனில் வந்து மெரூன் கலர் கவரில் போட்டு இப்படி வந்து வச்சிருக்கிறோம். இதுதான் எங்களோட முதலாவது வெட்டிங் கார்ட். உங்களுக்கு தான் இதற்குரிய இன்விடேஷன். நீங்கள் கல்யாணத்துக்கு வரணும், நிச்சயமாக வந்து எங்களை வந்து ஆசீர்வதிக்கணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பிலிப் ஜோயல், மிஸ்டர் சுந்தரமூர்த்தி, அசானியா, மிஸ்டர் அலெக்சாண்டர் என்று சொல்லி எழுதியிருக்கிறோம். நீங்கள் எங்களோட இல்லாட்டியும் உங்களோட அன்பும் பாசமும் உங்களோட அரவணைப்பும் எப்போதும் எங்களோட இருக்கின்றடா. யார காலிலையும் வந்து விழுந்ததும் இல்லை, யார்ட்டையும் போயிட்டு கெஞ்சினதும் கிடையாது. அந்த அளவுக்கு என்ன வந்து வாழ வச்சு நீங்கள் கட்டாயம் கல்யாணத்துக்கு வந்து என்னையும் அசானியாவையும் ஆசீர்வாதம் வந்து நீங்கள் பண்ணணும் நிச்சயமாக. எல்லாம் கடந்து போகத்தான் வேணும். அவர் உன்னோட இருக்கிறார். அவர் உன்னோட இருக்கலாட்டியும் அவர் சொன்ன விஷயங்கள் அதெல்லாம் உன்னை திடப்படுத்தும். அந்த விஷயங்களை வச்சு கொண்டு மிச்சம் இருக்கிற வாழ்க்கையை கொண்டு போகணும். என்னென்னு சொன்னால் அவர் அதான் ஆசைப்பட்டவர், அதான் விரும்பினவர். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பேட்டி பாய்ஸ். என்னடா 3 பேரோட நிற்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பேர் வந்து ஜோய், இவர பேர் வந்து பவித்ரன், இவர பேர் வந்து ஜெரோம். 3 பேரும் நிற்கிற காரணம் வந்து இன்றைக்கு எங்களோட அப்பாட கல்லறை, ரைட்டா? அந்த கல்லறையை வந்து கட்டி, நான் போன வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன்னா, அப்பாட கல்லறையை கட்டி அதுக்குரிய மாபிள்லாம் போட்டு கிட்டத்தட்ட ஒரு யூரோப் ஸ்டைலில் வந்து எங்களோட அப்பா வந்து ரெடி பண்ணுறோம். என்ன காரணம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த திருமணம் வந்து வரப்போது 28ஆம் தேதி. அப்பாவை ரெடி பண்ணல, அப்பாட கல்லறையை ரெடி பண்ண. அப்பாட கல்லறையை ரெடி பண்ணுறோம். யோசிச்சு டக்கு நடத்து விட்டுட்டேன். அப்போ அப்பா வந்து வடியா வந்து நாங்கள் ரெடி பண்ணோம். நான் படியா வலிக்கிறதுல பிரயோசனம் இல்லை, பவித்திரம் படியா வலிக்கிறதுல பிரயோசனம் இல்லை, ஜெரம் படியா வலிக்கிறதுல பிரயோசனம் இல்லை. எல்லாரும் படியா வலிக்கிட்டாலும் எங்களோட அப்பா வந்து எங்களோட இல்லை. ஆனால் எங்களோட அப்பா இல்லை என்ற அந்த குறை வந்து எங்களுக்கு வந்து எப்பயும் வந்து இருக்கும். அந்த நேரத்தில் எனக்கு கவலையாக இருந்தது. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்னா, ஏற்கனவே இந்த கல்லறை வந்து செய்கிறக்கு எனக்கு இந்த கையில் வந்து காசு வந்து இல்லாமல் இருந்தது. ஆனால் இப்போ வந்து கடவுளோட கிருபை வந்து என் கையில் வந்து காசு வந்து இருக்குது. அந்த டைமே வந்து அப்பாவுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன வைத்தேன், அதை வந்து நாங்கள் கட்டாயம் செய்யணும். அந்த வகையில் நாங்கள் இப்போ செஞ்சிட்டோம். இனி அந்த கல்லறை விஷயங்களை வந்து இந்த வீடியோவில் காட்டுறோம். இப்போ விஷயத்துக்கு வரும். என்ன மாதிரி எப்படி இருக்கு அந்த டைம் அந்த காசு வந்திருந்தாலும் இவ்வளோ பெர்ஃபெக்டா அதை செஞ்சிருக்கலாமான்றது டவுட் தான். ஏன்னா சரியான ஒரு ஆள் வந்து அமையலை அதை செய்யக்கூடிய. இப்படின்னு சொல்லலாம், லேட்டா செய்யறது இப்படின்னு சொல்லலாம். உண்மைதான். சரி, நாளைக்கு கல்யாணமா? என்னடா நாளைக்கு? அதாவது செவ்வாய்க்கிழமை. அதாவது கல்யாண வைப்புல வந்து ஞாயிற்றுக்கிழமை. ஓ, அந்த முஸ்லிமாக்கள் 3 நாள் கட்ட மாட்டேங்க. 3 நாளா 2 பேரும் கல்யாணம் கட்ட மாட்டேங்க. 2 பேரும் முதல் நாள் ரெஜிஸ்ட்ரேஷன், முதல்ல அது கட்டுவானவன். அது சுவர். ஒரு கல்யாணத்தை செய்யறதுக்கே அப்ப நீ வந்து 6 கல்யாணம் கட்டிட்ட. இது இவ்வளவு 6 கல்யாணம் இருக்கு. 7வது கல்யாணம் தான். இந்த இன்றைக்கு வந்து கோட் போய் பார்த்து அளவெல்லாம் பார்த்து, அப்ப போன முறை எங்க அண்ணாட கல்யாணத்துக்கு வந்து நான் போய் கோட் போய் பார்ப்போம்ண்டு இவன் ஒரு கோட் ஒன்று செலக்ட் பண்ணி தந்தான். சாய் பெட்டி அப்படி இல்லை, 999 சரம் துணி. அது என்ன டிரைவர் கலருக்கும் பாடிக்கும் ஏற்ற மாதிரி ஒன்று செலக்ட் பண்ணுங்க, போய் பாருங்க செட் ஆகுமான்னு. எல்லாம் ஓ மச்சான் சூப்பரா இருக்கு மச்சான், அந்த மாதிரி இருக்கு மச்சான், அது இதுன்னு சொல்லி போட்டு எல்லாம் டச் எடுத்து கண்ணாடிக்கு முன்னுக்கு வந்து போட்டுட்டு நல்லா இருக்கு. சரி வராது போட்டோவும் முடிக்கலண்டா. ஏண்டா அடே அதை போட்டுட்டு போனாடா, எல்லாரும் என்ன விசித்திரமா பார்க்க தொடங்கி. எல்லாரும் கருப்பு கோட்ல இருக்குள்ள, நான் நீல கலர் பெட்டி போட்டுட்டு போனேன். கேட்டா சொல்றேன், நான் செஸ் பீரியட் செஸ் விளையாடுறதுக்கு அந்த டைம் இருந்த ட்ரெண்டிங் இந்த மனைவருக்கு எடுத்து கொடுத்த. சரி, அந்த காவல் ஆதவன அயன் படத்துல அவன் பெட்டியா போட்டு வருவான், சூர்யா, அந்த ஜீன்ஸ். ஆனா நல்ல வடிவா இருந்தது. ஆனா இப்ப வேணுமெண்டா போட்டு நம்ம ட்ரை பண்ணி. அந்த டைம் இப்படி இருந்தேன் பூதம் மாதிரி, அதோட இப்ப இன்னும் குண்டாயிட்டேன். சரி, யோசிக்காத. கல்யாணத்துக்கு பிறகு மெலிஞ்சிடுவாங்க. இன்றைக்கு எடுத்த கோட் எப்படி இருக்கு எனக்கு? அது பிடிச்சிருக்கு, சூப்பரா இருக்கு. எனக்கு பிடிச்சிருக்கு. ட்ரவுசர் மாதிரி அளவு அடிச்சிருக்காங்க. கொஞ்சம் சின்ன நாய் தண்டா என்னோட தேவை. அப்ப ஷர்ட் வந்து என்ன கலர்? ஷர்ட் ஒயிட்ல பிளாக் கலர் வந்து அவட கேர்ள் சாரிட கலர் டை. நல்லா இருக்கு. இதுல ரோஸ் ஒன்று வை விடும். நல்லா இருக்குடா, அது வெடியா இருக்கு.
சூப்பரா இருக்கும்ண்ணே. அது நல்லா எப்படி போகுது இந்த கல்யாண இந்த சீசன்? சரியான கஷ்டமா இருக்கு, கால் கையெல்லாம் நோவு. நீ அப்படி சொல்லாத. இவன் கல்யாண தொடக்கத்துல இருந்து நான் சொல்லி ஒரு கிழமைக்கு முதல் வந்தான். இந்த மாதிரி எல்லாம் ஓகே நில்லு வாரன் எங்க போறான்னு இங்கே போயிட்டு வாரான். இன்றைக்கு தான் வந்து 3 நாள் லீவ் போட்டிருக்கான் எனக்கான்னு சொல்லியிருக்கா. 3 நாளைக்கு இவன் வீடியோக்கு வரலாட்டி வருவோம் நாளைக்கு ஸ்கூல் லீவ் போயாமன்னு சொல்லி இப்ப கொஞ்சம் வேலை இப்ப ஒரு 5 நிமிஷம் 5 நிமிஷம் வேலை இரவைக்கு தரா இல்ல வருவோம். சே இப்ப வருவேன் நண்பன் ஷர்ட்டெல்லாம் எடுக்க போகணும். நம்ம சரி இப்ப நம்ம ரிஹர்சல் பார்க்க போகணும். நம்ம கல்யாண கட்டம் வந்து எவ்வளவுக்குள்ள முடிஞ்சிருக்குன்னு சொல்லேன். இப்ப 2 பேருக்கு உங்களுக்கு தெரிஞ்சாலும் ஆல்மோஸ்ட் முடிஞ்சு. அதாவது 100 வீதத்துல இருந்து எத்தனை வீதம் நம்ம என்னென்ன வேலை முடிஞ்சிருக்கோம் கம்ப்ளீட் பண்ணிருக்கோம்? 90 வீதம் முடிஞ்சு. என்னடா இப்ப மத்த எல்லாம் பொருள் நம்ம காட்டெல்லாம் கொடுத்தாச்சு, ட்ரெஸ் எல்லாம் எடுத்தாச்சு, எல்லாம் செஞ்சிட்டோம். கல்யாண காட்சி சரி, ட்ரெஸ் எடுத்தாச்சு. இனி நம்ம பாக்குறது மணவர அந்த டெக்கரேஷன்ஸும் அதுவும் சொல்லியாச்சு. ஓகே தான். நீ அதெல்லாம் சரி. என்ன நீ கல்யாணம் கட்ட தான் கிடக்கு, கல்யாணம் கட்டதான் ரிங் மாத்த தான் கிடக்கு. ரிங்க மாத்தி போட்டு கல்யாணத்தை கட்டினா சரி. அது சாப்பாடுக்குரிய அளவுகளும் வந்து முடிஞ்சு. இது வெளிநாட்டு ஸ்டைல்லையா மஞ்சள் நடக்கும். வைனெல்லாம் அப்படியெல்லாம் எடுத்து குடிச்சு வைனெல்லாம் அப்படி எடுத்து பத்த வச்சு அந்த விளையாட்டு எல்லாம் அதெல்லாம் பிசாசுற விளையாட்டுகள் அதெல்லாம் இல்லை. அதெல்லாம் இல்லை. அப்ப எங்களை எடுக்க கூடாதுடா நீ. நான் ஒரு பிசாஜு, அது அடுத்த பிசாஜு. சரியா? அப்ப என்னன்னு சொன்னா ஃபுல்லா வந்து இங்கிலீஷ் சாங் தான். ஃபுல்லா உனக்கு இங்கிலீஷ் தெரியும் தானே? உனக்கும் தெரியாதா? எனக்கு சாப்பாடு இருக்கா அதை மட்டும் சொல்லு. சாப்பாடு வேணும். என்ன பாட்டு போடுறீங்களா? ஆடையா ஆடு அவன் ஆடு. சரி இப்ப இல்ல தானே நீயும் கோட் போடணும். இல்ல நான் கோட் இல்ல மச்சான். அப்ப என்ன போடணும்? நான் ஜம்பரோட வருவோம். ஜம்பரோட வரியா? நான் பேட்டி மச்சான். பேட்டியும் ஒரே கலர்ல ட்ரெடிஷன்ல வருவான். நான் ஜம்பரை போட்டு வாரு. ஜெரம் என்ன பேட்டியும் ஷர்ட். கட்டி வாரு. என்னடா நீங்க தான் கிறிஸ்டியன். நாங்க பட்டு நீ கிறிஸ்டியன் கோட் போடு என்னண்டாலும் செய். நான் பட்டு வெட்டியும் ஒரு ஷர்ட் போட்டு வரும். நீ இதுல மரட்டு நீ சரவன் ஷர்ட். நான் இப்ப 2 பக்கம் இல்ல. நான் வந்து ஜம்பரோட வாரு. எனக்கு பக்கத்துல வந்து நிக்கணும் விட. அப்புறம் உடுப்பு காம்பினேஷன் நிக்க விடாப்பா. எங்களுக்கு பக்கம் இல்ல. எங்களுக்கு பக்கம் இல்ல. நான் அடிச்சு இப்படி வெட்டி எடுத்து இதுல சொருவன் என்னண்டா பத்தி பாரு அவன் வருவான். வாழ போறான் தமிழ். சரி 2 பேரும் சேர்ந்து எனக்கு ஒரு வாழ்த்தை தெரியுங்களா கல்யாணத்துக்கு? 100 வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பேரு இளங்க வாழணும். நன்றி இல்ல. பல்லாண்டு காலம் பொல்லு உண்டாம என்ன பொல்லு உண்ட முதலே நல்லாரு 16 பேர். நேத்து முந்தாள் கல்யாணம் முடிக்க போறேன்டா, எனக்கு வந்து ட்ரிப் போறதுக்கு ஏதாவது பிளான் சொல்லுண்டு தாய்லாந்துக்கு போட்டான் கூட்டிட்டு. அது நாங்க பச்சுலர்ஸ் இருந்து அந்த ட்ரிப் பண்ணோடனே நம்மளோட கணக்குல பேச்சுலர் பார்ட்டி எங்கடா? பேச்சுலர் பிரேக் பார்ட்டி ப்ளீஸ். எங்களை அது இல்ல அவன்கிட்ட கேட்ட என்ன சொல்றான்? எத்தனை தடவை நான் பிரேக் பண்றேன். ஒவ்வொரு நாளும் சோடா வேணும்ன்றான், ஒவ்வொரு நாளும் சாப்பாடு வேணும்ன்றான். இல்ல எங்களுக்கு பேச்சுலர் பிரேக் பார்ட்டி சமைச்சா பண்ணல வாங்கியிருந்தனால அது காணாது. அது காணாது. சின்ன நமக்கு ஒரு ஹோட்டல்ல போயிட்டு எங்களுக்கு சின்ன அம்மையாவிலையோ சின்ன அதுலயோ சின்ன அப்படி ஒரு சாப்பாடு அந்த லொப்ஸ்டர் இருக்கணும் நடுவுல. லொப்ஸ்டர் 28,000 சின்ன லொப்ஸ்டர் இவ்வளவுக்கு மற்றால் வேணா சின்ன லொப்ஸ்டர் தான் உடையாம இப்படி கால் இருக்கணும் அப்படி. சரி இப்ப எத்தனை மணிக்கு வருவீங்க இந்த கல்யாணத்துக்கு எல்லாரும்? நாங்க அண்ணா கிடக்க போறோம் காலையில இருந்து. சாப்பாடு எத்தனை மணிக்கு? அதை சொன்ன பிறகு எல்லாம் சாப்பாடு டைமுக்கு வர தொடங்கிடுவாங்க. அப்படி சொல்லக்கூடா. இல்ல மாட்டா என்னண்டா நான் வருவோம் 6 மணி தானே கல்யாணம். 5:59 நிப்போம். அப்படி இல்ல காலையில ஃபுல்லா நீ தான் யூடியூப் எங்களுக்கு வீடியோ. அதே ஷுவர் அது ஓகே. காலையில நீ வந்துருவானு நீ வந்துருவானே. நம்ம வீடியோ எடுப்போம். இவன் கடையை திறந்துருவான ஒரியாடா காமெடிகேஷன். நான் இவனும் வருவோம் வீடியோ எடுப்போம். இவன் கடையை திறந்து ஓட்ட விளைச்சு நிக்கால ஒரியா. அத மட்டும் செய்யும். இங்க காலையில மட்டும் தொழில பார்க்கணும். காலையில மட்டும் நாங்க வீடியோ எடுத்து தருவோம். போட்டோ ஷூட் எல்லாத்துக்கும். பின்னேரம் வந்து நாங்க மாப்பிள்ளை மாதிரி நாங்க இருப்போம். பாராக்களை கொஞ்சம் வெல்கம் பண்ணோம். யூடியூபர்ஸ் மாறாங்க. அது பேரு யார் யாருன்னு காட்டினீங்கன்னா நாங்க வெல்கம் பண்ணி வச்சிருவோம். இருக்க வச்சிருவோம். அந்த மச்ச சாப்பாடுக்கு தூக்கி அடிச்சுட்டு கொண்டு வரையா பச்சைமில்ல சாப்பாடுக்கு அதான் இன்னும் அது அதாவது சும்மா நோமல் எடுக்காம கொஞ்சம் நல்ல குவாலிட்டியா என்ன எடுக்கலாம். பச்சை இல்லண்டா மரக்கறி மட்டும்தான் குவாலிட்டியாண்டா. வேற என்னத்தை எடுக்க சொல்றீங்க? மரக்கறி மட்டும் தான் பாருங்க. அதுல குவாலிட்டி இப்படித்தானே ஜோய். இப்ப நம்ம மரக்கறி சாப்பாடுண்டா அவங்க சிக்கனை மட்டும் விட்டு போட்டு மிச்சம் எல்லாத்தையும் எடுக்கட்டும். அதான் இப்ப முட்டை மச்சமா முட்டை வந்து உடைச்சு பொரிச்சா மச்சம், அவிச்சா மச்சம் இல்லடா. அவிச்சா மச்சம் இல்ல.
உடைச்சு பொறிச்சு பைத்தியம். என்னடா கதைக்கிறீங்க? பன்னீர் என்னடா? பன்னீர் பட்டர் மசாலாண்டு ஒரு சாப்பாடு. பன்னீரும் மச்சம்தான். பன்னீர் எதுல செய்யறேன்டாடா? பால்ல செய்யறேன். பால் என்ன சாமான்? கொழுப்பு, மாடு. அது மச்சம். அது பயங்கர மச்சம் மாரி. எல்லாரும் மச்சம் இல்லைன்னு ஒரு பாஸ்தாவா? மஷ்ரூம் எல்லாம் எடுக்கலாம் காளான். டேஸ்டா? ஆனா இதை விட்டு போட்டு நம்ம போய் இங்க சரவணாவில் கேட்டு பார்ப்போம். ஆனா பிரச்சனை நைட்ன்றனால காலையில நிறைய வெரைட்டி தருவாங்க. இல்ல நம்ம ஓடவணி இருக்கிறாங்க ட்ரீட் உள்ள எடுக்கலாம். சொன்னா அவங்க 5 பேருக்கு ஏத்த மாதிரி அவங்க செஞ்சு தருவாங்க. அதாவது காளானா இல்லாட்டி இது பன்னீரா அப்படி இதுக்கு ஏத்த மாதிரி செஞ்சு தருவாங்க. அடுத்த இப்ப கல்யாணம் ஆண்டு வந்து நாங்க வீட்டு வந்து வெளிக்கிட்டு போறதுக்கு ஏதாவது ஒரு வாகனம் ஒன்று ரெடி பண்ணணும். நம்ம ஹோட்டல்ல போயிட்டு போட்டோ ஷூட்லாம் செய்யறோம். அவர் அந்த டிராக்டரை கொண்டிட்டு வருவியா? டிராக்டர் இல்ல பட்டா போயிட்டாவா லேண்ட் மாஸ்டர் அந்த மண்ணை இப்படி சுத்திடும். பேசாம ஜேசிபில நீ அவளை முன்னுக்கு வச்சு கொண்டு போகலண்டா. அப்படி செய்யலாம். என்ன கிஃப்ட் உனக்கு வேணும்? எனக்கு வந்து மச்சான் ஒரு கோல்ட். அந்த பாயத்தர் தான் அந்த கோல்ட். இங்க எனக்கு கோல்ட் பைத்தியம் இப்ப கொஞ்சம் பிடிச்சிருக்கு. எனக்கு நீ மாலை வாங்கிதா, நீ கை செயின் வாங்கிதா. ஏன்டா கை செயின் போடல. நான் அக்கௌண்ட் நம்பருக்கு அனுப்பி விடுவோம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நான் உனக்கு படியா அக்கௌண்ட் நம்பர் அந்த எங்க நம்ம அந்த டவுனுக்குள்ள சத்தார் ரோட்ல இருக்கு ஒரு கடையில பெரிய அந்த நாய்ச்சங்கிலி மாதிரி வாங்கி கோழித்தீன் கடையில். அடுத்த வீட்டுக்கு ஏசி வாங்கல. இன்னும் ஏசி வாங்கிட்டாங்க யாராவது ஒரு ஆள். ஏசி வாங்கல. அது என்ன தெரியுமா செய்ய? ஐஸ் கட்டிய போடுது பாரு. உனக்கு என்னதுக்கு ஏசி? ஒவ்வொரு நாள் ஃப்ரிட்ஜை திறந்து. சரி இப்ப நீ சொல்ல 28 கல்யாணம் முடிச்சு நான் வீட்டை போறேன் இல்லை வேற எங்கேயும் போய் வீட்டை போகாத. எங்கேயாவது காட்டுக்குள்ள போய் ஹோட்டல் இல்ல. இப்ப என்ன பிளான்? உங்களோட ஹோட்டல் புக் பண்ணிருக்கீங்களா? இல்லாட்டி அதை தாண்டா உங்ககிட்ட தானே நான் கேட்கறேன். எனக்கு நீங்க 2 தானே ஹோட்டல். என்னது ஹோட்டல்? வீட்டையே போட்டு இந்த அளவுக்கு காடு இருக்கு மல்ரேஷா பக்கம். சரியா போயிட்டு ஒரு கிழமைக்கு பூரா வரட்டு மாடி கடியெல்லாம் மலர்ந்து தாசன் மாய் வாங்க 2 பேர். அதாவது ஹோம்லெஸ் கல்யாணம் முடிஞ்ச ஹோட்டலுக்கு தானே நீங்க டிஃபரெண்டா செய்யுங்களேன்டா. இல்ல அம்மாவால நான் புக் பண்றேன். சரியா? பே பண்ணி விடு நீ. இல்ல ஒரு கொஞ்சம் ஆட்டத்துக்கு வந்துட்டு எனக்கு மதியம் சொல்லலாம் புக் பண்ற நீ பே பண்ணு. ஆடப்பட்டது எல்லாம் ஜியோ டோல் ஏசி வேற ஃபுல் போர்ட் சாப்பாடு ஸ்விமிங் பூல். இப்ப பக்கத்துல இருந்து உன்னை கவனிக்கணும். பக்கத்து ரூம் எடுத்துட்டாங்க. ஒரு கதையும் இல்ல. 5 நிமிஷத்துக்கு திறந்து பாப்போம் என்ன நடக்குது. சாப்பாடுலாம் ஓகேயா? என்ன பாதுகாப்பா இருக்கீங்களா? அப்படி சரியா? ஓகே. அப்ப இப்ப நம்ம கூட காய்ச்சிட்டோம். இனி டலாட செமிட்ரி விஷயமா வந்தது. ஆனா இப்ப நாங்க வந்த மட்டும் இல்ல ஒரு ஃபன்னா வந்து போயிட்டு இனி டலாட செமிட்ரி எப்படி இருக்கு, எப்படி வந்து நாங்கள் மேக் பண்ணியிருக்கோம்னு சொல்லி காட்டுறேன். உண்மையாகவே இது ஒரு கவலையான விஷயம்தான். இருந்தாலும் இந்த கவலையான விஷயத்தை நாங்கள் சந்தோஷமாக வந்து மாற்றணுன்றதுக்காக தான் இவ்வளோ வேலை செஞ்சுனாங்க. இப்போ வாங்க போவோம். நம்ம டடாவை பார்ப்போம். ஃபினிஷிங் வேலை எல்லாம் முடிஞ்சு உண்மையாகவே எனக்கு பாகோல சரியான ஒரு சந்தோஷமாக வந்து இருக்கு. அந்த மகனாக இருந்து டடாக்கு செய்கிற அந்த கடைசி கிரியன்னு சொல்லலாம், இல்லாட்டி கடைசி கடமை என்று சொல்லலாம். கடமை அந்த ஏதோ ஒரு கடன் என்று சொல்லலாம். அது மட்டும் தான் செய்யலாம். நாங்கள் நேற்று கூட வந்து நானும் ஜிரமும் போயிட்டு டலாட சொந்தத்தில் இருக்கிற எல்லாருக்கும் போயிட்டு கல்யாண கார்டு கொடுத்துருந்தோம். அவங்க சொன்ன அந்த விஷயத்த வந்து நான் ஓப்பனாக சொல்கிறேன். இதில் வெக்கப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. சரி ஜெரமே சொல்லட்டும். டடா என்னடா என்னை பற்றி சொல்லியிருந்தேன். சொன்ன ஒவ்வொரு விஷயமும் அவங்களோட வாயால் கேட்கக்குள்ள தான் உண்மையாக அந்த என்ன சொல்கிறது. இப்போ நம்மள்ட நேரடியாக ஓப்பனாக வந்து அவங்க சொல்ல மாட்டாங்க. என்ன அப்பா அம்மா இருந்தாலும் ஓப்பனாக இப்போ அவங்களோட சகோதரட்டையும் அவங்களோட சொந்தக்காரர்கிட்டையும் அவர் காய்ச்ச விஷயம் வேண்டா ஏதோ ஒன்றை ட்ரை பண்ணுறான். ஆனால் அது அவனுக்கு ஃபெயிலியராகி போய் கொண்டிருக்கு. ஆனால் எப்படியோ வந்துடுவான். ஆனால் அவனுக்கு ஏதாவது ஒன்று சக்ஸஸ் ஆகும். ஆனால் அவர் செத்த துண்டுக்குள்ளே நீ அந்த ஃபெயிலியர் இதில் இருந்ததால் அவனுக்கு சக்ஸஸை பார்க்காம செத்தது தான் ஒரு பெரிய ஒரு கவலை. ஏன்னா 0வில் இருந்ததெல்லாம் அவருக்கு வந்து பெரிய ஒரு கவலை அப்செட். என்னண்டா அவன் ஏதோ ட்ரை பண்ணி கொண்டே இருக்கிறான். உள்றான் எழும்புறான். ஆனால் ஒரு நாள் எழும்பிடுவான் என்று அவங்ககிட்ட சொல்லியிருக்கு. அவங்களும் வந்து இப்படி ஒரு நம்பிக்கையோட உங்களோட இருந்தவர். நீங்கள் என்ன செஞ்சாலும் எங்கிட்ட வந்து சொல்லுவீர். இது இந்த ஒரு தொழிலை செய்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கான். அவனுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும், ஊக்கப்படுத்தணும் அப்படி சொல்லி திருப்பி அதை ஃபெயில் ஆகணும். நீ போயிட்டு அவங்ககிட்ட சொல்லியிருக்கு. ட்ரை பண்ணுறான், விழுறான். ஆனால் எப்படியோ ஒரு நாள் அதை சக்ஸஸ் ஆகி முடியும்
அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குன்னு சொல்லி. அதான் உண்மையா என்னடா டடா வந்து இருக்கக்குள்ள வந்து டடா அந்த சாகுற அந்த கடைசி துண்டு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா அவர் ஒருத்தரையும் பெருசா பார்க்கல. என்ன இப்படி திரும்பி பார்த்துட்டு மகன் என்னடா செய்ய போறா நீ என்று சொல்லி கேட்டு என்ன காரணம்டா அண்ணா வந்து ஒரு நல்ல ஒரு ஜாப்புக்கு போயிட்டு அவன் வந்து செட்டில் ஆகிட்டான். எனக்கு அந்த டைம் ஒரு வேலை இருக்கட்ட எனக்கு எதுவுமே இல்லை. ஏன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டெலிவரி செய்து அதுலேயும் வந்து ஃபெயிலியர் ஆகிட்டேன். அதுக்கு பிறகு கம்யூனிகேஷன் கடை கொண்டு போட்டு அதுலேயும் லாஸ்ட் ஆகிட்டேன். அதுக்கு பிறகு இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு சாமான் கொடுக்க போகிறேன்னு சொல்லி போய் ஒரு ஆளோட பார்ட்னர்ஷிப்பாக போய் அவரும் நம்மளையே மாற்றி எல்லாமே இல்லாத அளவுக்கு 0 லெவலுக்கு லைஃபே வந்து ஒன்றுமே இல்லை நீ என்ற ஒரு அளவுக்கு போய் அதுக்கு பிறகுதான் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி வந்தது. என்ன இப்போ உண்மையாக இந்த சில பேர் நினைப்பாங்க என்னடா நீ இதெல்லாம் வந்து யூடியூப்பில் நீ கதைக்குத்தானே வேணும், இதெல்லாம் மக்கள் சொல்லுதானே வேணுமெண்டு. உண்மையை சொல்கிறேன், இப்போ நான் நல்லா இருக்கிறேன். சரி, எனக்கு இப்போ எந்த குறையும் இல்லை. ஆண்டவர் வந்து நான் நினைச்சு பார்த்ததுக்கும் இன்னும் அதிகமாக வந்து என்னை ஆசீர்வதித்து நான் செமையாக இருக்கிறேன், சந்தோஷமாக இருக்கிறேன், 100% ஃபுல்ஃபில்லாக வந்து இருக்கிறேன். நான் என்னென்னா அந்த பழைய விஷயத்த மறக்கக்கூடாது, அதை ரிமைண்ட் பண்ணணும். ஆனால் இந்த வளர்ச்சியை இந்த சந்தோஷத்தை டடா பார்க்குறதுக்கு வந்து இல்லாமல் போயிட்டு. ஏன்னா நான் கார் வாங்கின கூட டடா பார்த்துருந்தேன்டா சரியா சந்தோஷப்பட்டிருப்பேன். எல்லாத்தையும் தாண்டி கல்யாணம் எனக்கு கல்யாணம்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லியிருந்தா நக்கல் சிரிச்சுட்டு முழு வேலையும் வந்து அவர் வந்து எடுத்து போட்டு என்னையும் ஜெரமையும் இருக்க வச்சு போட்டு முழு வேலையும் வந்து அவரை செய்திருப்பேன். ஸோ முழு வேலையும் வந்து டடாவை வந்து இழுத்து போட்டு செஞ்சிருப்பேன். எனக்கு எங்களுக்கு இப்போ இந்த டைம் அதாவது இப்ப நம்மகிட்ட இப்ப ஒரு 100% வேலையை நம்மளே செய்யறபடியா பெரிய ஒரு கஷ்டமாகவும் பெரிய ஒரு அந்த இதுவுமா இருக்கு. இதே அவர் இருந்திருந்தா நமக்கு ஒரு 20% வேலையா தான் இருந்திருக்கு. அதாவது எல்லாத்தையுமே அந்த என்ன சொல்ற ஒரு சர்வல் பண்ணி டக்கு 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 டக்குன்னு இந்த செய்ய வேண்டிய வேலையெல்லாம் ஒரு தலையா நின்று செஞ்சு முடிச்சிருக்கு. நம்ம இதை பார்ப்போம் மேனேஜரம் கட்டு நேரம் வாங்க அப்படியே காட்டுறோம் பாருங்க எப்படி கட்டி இருக்கிறோம்னு சொல்லி பாருங்க எப்படி இருக்கு. வர்ற லெவல் 1963ஆம் ஆண்டு பிறந்திருக்கிய. டைட் வந்து 2020 14ஆம் தேதி 8ஆம் மாதம் 14ஆம் தேதி. அதாவது சாரி இப்போ வச்சிருக்கேன் ரைட். அதாவது வருத்தத்துலாம் டடா வந்து இருக்குல்ல நினைச்சிடும் வந்து இரவு வந்து ரொட்டியும் கோழிக்கறியும் சாப்பிட்டுட்டு யூடியூப் பார்த்துட்டு படுத்திருந்தவர் 1 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 3-4 தரம் சத்தி எடுத்து உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனால் ஹார்ட் அட்டாக்கில் இருந்துட்டு விஷயம். இதே எந்த ஃபோனில் ஃபோட்டோ எடுத்தது தான் டடாவை நான் தான் ஃபோட்டோ எடுத்தேன். ஓகே டடா நான் கல்யாணம் கட்ட போகிறேன். இந்த இருக்கு இவ தான் வந்து கேர்ள் வீடியோ எடுக்கிறாள் வந்து கேர்ள் ஜனம் வந்திருக்கு எல்லாரும் வந்திருக்கோம். 28ஆம் தேதி கல்யாணம். முதலாவது இன்விடேஷன் உங்களுக்கு தான் வைக்கணும் நாங்கள். ஏன்னா உங்களோட ஆசீர்வாதம் எப்பயும் இருக்கும். நீங்கள் சொல்லி தந்த ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து நாங்கள் வந்து செய்வோம். நீங்கள் தந்த அந்த தைரியமும் நீங்கள் தந்த அந்த மோட்டிவேஷனும் தான் இன்றைக்கு வந்து எவ்வளோ வாழ்க்கையில் வந்து எங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நாங்கள் தலை நிமிர்ந்து நெஞ்சை நிமித்தி ஒருத்தருக்கும் என்ன சொல்கிற ஒருத்தர் வந்து சண்டைக்கு வர வேண்டாம் அவனோட கூட வந்து நாங்கள் இது பண்ணாமல் நம்ம போகிற காரணம் வந்து நீங்கள் தந்த அந்த மோட்டிவேஷன். அதனால் எங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனை வந்து எப்படி வெளியால் வரணும் எப்படி இருக்கணும்னு சொல்லி சகல விஷயங்களும் சொல்லி தந்த முதலாவது கண் கண்ட தெய்வம் வந்து உங்களை தான் வந்து நான் சொல்லுவேன். என்னோட வந்து சரியாக பாசமாக இருந்தீங்க. ஆனால் உங்களோட நம்பிக்கை வந்து வீண் போகலை. இன்றைக்கு கார் வாங்கியிருக்கிறேன், ஒரு நல்ல ஒரு இடத்துல கல்யாணம் கட்டுறேன். ஏன்னா நான் இருந்த நிலைமைக்கு யாருமே எனக்கு வந்து பொண்ணு தந்திருக்க மாட்டாங்க. நான் வந்து உண்மையை சொல்லணும்னு சொன்னால் இன்றைக்கி ஒரு ஃப்ரெண்டு அப்பாட்ட போயிட்டு சொல்கிறேன் எனக்கு கல்யாணம்டா. அவர் சும்மா ஃபன்னாக வந்து கேட்டு யாருடா உனக்கு பொண்ணு தந்தேன்னு சொல்லி. அப்போ இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு ஸ்டேஜில் நீங்கள் ஆசைப்பட்டது போல் இன்றைக்கு லைஃப்பில் ஒரு நல்ல ஒரு ஸ்டேஜில் இருக்கிறேன். பார்க்குற வியூவர்ஸ் தான் சொல்லணும் என்ன வந்து நான் எப்படி இருக்கிறேன்னு சொல்லி. ஸோ எப்பயும் உங்களோட பிள்ளையாக உங்களோட சொல்லுக்கதை கேட்டு நடக்கிற ஒரு பிள்ளையாக எப்பவும் உங்களோட மானத்தை காப்பாற்றுற ஒரு பிள்ளையாக வந்து இருப்பேன்டா. ஒன்றும் யோசிக்காங்க. முதலாவது அந்த வெட்டிங் கார்ட் ஏன்னா எங்களோட வெட்டிங் கார்டு வந்து இதுதான். இப்படி மெரூனில் வந்து மெரூன் கலர் கவரில் போட்டு இப்படி வந்து வச்சிருக்கிறோம். இதுதான் எங்களோட முதலாவது வெட்டிங் கார்டு. உங்களுக்கு தான் இருக்கக்கூடிய இன்விடேஷன். நீங்கள் கல்யாணத்துக்கு வரணும், நிச்சயமாக வந்து எங்களை வந்து ஆசீர்வதிக்கணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபிலிப் ஜோயல், மிஸ்டர்
சுந்தரமூர்த்தி, அசானியா, மிஸ்டர் அலெக்சாண்டர் என்று சொல்லி எழுதியிருக்கிறான். நீங்கள் எங்களோட இல்லாட்டியும் உங்களோட அன்பும் பாசமும் உங்களோட அரவணைப்பும் எப்போதும் எங்களோட இருக்குங்கடா. நீங்கள் லைஃப்பில் நிறைய கஷ்டங்களை பட்டிருக்கீங்க, ஆட்டோ ஓடி இருக்கிறீங்க, எங்களுக்காக வந்து நிறைய போராட்டங்கள், வாடகை வீட்டில் இருந்து ஒரு சொந்த வீடை கட்டி எங்களை வந்து தலை நிமிர்ந்து இருக்க வச்சு நீங்கள். இன்றைக்கு நான் யார காலிலையும் வந்து விழுந்ததும் இல்லை, யார்கிட்டையும் போயிட்டு கெஞ்சினதும் கிடையாது. அந்த அளவுக்கு என்ன வந்து வாழ வச்சு நீங்கள் கட்டாயம் கல்யாணத்துக்கு வந்து என்னையும் அசானியாவையும் ஆசீர்வாதம் வந்து நீங்கள் பண்ணணும் நிச்சயமாக. ஏடா சரி, காடை ஒருக்கா காட்டிடுங்க. எனக்கு ஃபுல் சாட்டிஸ் இது வந்து செய்யுது. உண்மையா என்ன சொல்கிறேன், அந்த இந்த வேலையை உண்மையா நமக்குண்டு நீட்டாக வேலையை செஞ்சு உண்மையாக கல்லறை இருந்த நிலைமைக்கு சரியான கவலையாக இருந்தது. இது இப்படி கிடக்கு. நான் வந்து நிறைய தரம் சொன்னேன். நான் உண்மையாகவே அதை செய்யக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கவே இல்லை. கட்டாயமாக இந்த கல்யாண துணில் டடாவை செஞ்சு எடுக்கணும். கல்லறை வந்து ஒரு நம்ம எப்படி கோட் போட்டு உடுப்பு போடுறோமோ அதே மாதிரி இந்த இதை ஒரு செய்யணுமன்ற இந்த பிஸி இதுலையும் கட்டாயண்ணே இதுலையும் செஞ்சு எடுத்து முடிக்கணுமன்ற ஒரு கட்டாயத்தில் முடித்து எடுத்திருக்கேன். நான் எல்லாம் கடந்து போகத்தான் வேணும். அவர் உன்னோட இருக்கிறார். அவர் உன்னோட இருக்கலாட்டியும் அவர் சொன்ன விஷயங்கள் அதெல்லாம் உன்னைய திடப்படுத்தும். அந்த விஷயங்களை வச்சு கொண்டு மிச்சம் இருக்கிற வாழ்க்கையை கொண்டு போகணும். என்னென்னு சொன்னால் அவர் அதான் ஆசைப்பட்டவர், அதான் விரும்பினவர். அதனால எந்த இடத்துலையும் நீ வந்து இது செஞ்சு போகக்கூடாது. கலந்து வந்து நடக்கணும், நல்லா இருக்கணும்னு தான் ஆசைப்பட்டார். அதை செஞ்சாலே அவருக்கு பெரிய ஒரு சந்தோஷம். அதை நீ செஞ்சீங்கன்னா சரி. ஓகேடா. கண்ணாலைக்கு போகிறோம். இந்த கல்யாணம் இது செய்கிற கையில் காசு இல்லாமல் ஒவ்வொரு முறையும் ஸ்டார்ட் பண்ணுற கையில் காசு இல்லையே என்னோட அப்படி விட்ற தான் அந்த அதுவும் அந்த ஒரு நல்ல ஒரு விஷயம் நடக்க போகின்றக்குள்ளே அது செஞ்சது பெரிய ஒரு சந்தோஷம். செஞ்சாங்களும் உண்மையாக முழு திருப்தியாக அந்த முழு மனதோட அவங்களும் அந்த விஷயத்த சொன்னேன். நான் உண்மையாகவே நீங்கள் உங்களோட காசை பற்றி பிரச்சனை இல்லை, நீங்கள் வடிவா நீட்டாக திருப்தியாக செஞ்சு தந்துட்டு போங்க. ஏன்னா இதுக்கு பிறகு இதான் கடைசியாக நம்ம செய்ய போகிறவே இல்லை. இதுக்கு பிறகு நம்ம இதுக்கு இதில் என்ன செய்ய போகிறோம் ஒன்றுமே இல்லை. அதனால் நீங்கள் வடியாக திருப்தியாக உங்களுக்கு இதாக செஞ்சுட்டு போங்க. உங்களுக்குரிய காசு ஒன்றையும் நீங்கள் யோசிக்க தேவையில்லைன்ட்டு. ஓகே, உங்களோட அப்பா பார்த்துட்டு இருக்கோங்க. டடா செத்து எத்தனை நாளில் வந்து உங்களோட அப்பா செத்துடா? எவ்வளோ நாள்? ஒரு மாதம்? ஒரு மாதம் இல்லைண்ணே? இல்லை, அவர் சரி 2 வருஷத்துல. 2 வருஷத்துலண்ணே. அதாவது நானும் ஜெரம் வந்து எவ்வளோ அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறோமோ அதே போல தான் தாத்தியும் டடாம் வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ். மறக்கல இவங்களெல்லாம் வந்து. தாத்தியும் பொறுத்தவரையில் வந்து ஜெரமுக்கு ஒரு அப்பா வந்து இருக்கலாம். ஆனால் என்னை பொறுத்தவரை எனக்கு எந்த லைஃப்பை பொறுத்தவரையில் ஒரு ஃப்ரெண்டுன்னு நான் சொல்லணும். ஜெரமுக்கு வந்து நிறைய விஷயங்கள் தாத்தி வந்து செய்திருக்கேன். ஜெரமுட கையில் காசு இல்லாத டைம் வந்து காலையில் ஜெரம் வந்து எலும்புக்குள்ளே பர்ஸில் 50 ரூபா 100 ரூபா 200 ரூபான்னு சொல்லி காசு வந்து வச்சுட்டு போகிற மனுஷன். உண்மையா இவர்
அந்த ஆசை என்னன்னா 2 பேரும் அந்த மோட்டிவ் தான். நாங்கள் நல்லா இருக்கணும், பிள்ளைகளை போய் வந்து தலை குனிஞ்சு நிற்கக்கூடாது, நாளைக்கு 4 பேருக்கு முன்னா சந்தோஷமா இருக்கணும்ன்றது அவர் ஆசை. அதன்படி இன்றைக்கு அவனும் வளர்ந்து ஒரு நல்ல ஒரு இடத்துல கல்யாணம் கட்டி அவனும் நல்லா இருக்கிறான், நானும் நல்லா இருக்கிறோம். ஆனால் எங்களுக்கு 2 பேருக்கு தான் அப்பா இல்லைண்ணே. இது தாத்தியோட ஃபோட்டோ வந்து நாங்கள் பிரிண்ட் பண்ண கொடுத்துருக்கோம். வரும் ஃபோட்டோ வந்து பிரிண்ட் பண்ணி கொடுத்துருவோம். அதுக்கு வட்டி வச்சிருக்கு. ஃபோட்டோ வந்தோடனே அதில் வைக்கிறோம். ஏன்னா இது வந்து அவசர அவசரமாக செய்ய ஸ்டார்ட் பண்ணதால இந்த ஃபோட்டோ வந்து கையில் கிடைக்கல. 1900 வாங்கலாம் கிட்ட கொண்டு வந்து காட்டுங்க. 1968ஆம் ஆண்டு பிறந்திருக்கார். 2022 68 இல்லைண்ணே 69 63 2022ஆம் ஆண்டு 9ஆம் மாதம் 13ஆம் தேதி டெத். தாத்திர டெத் வந்து மறக்க இயலாது. நல்ல ஒரு ஃபன்னான மனுஷன். அந்த தாத்தியை பற்றி தெரிஞ்சவங்க வந்து சொல்லுவாங்க, இன்னொருத்தனுக்கு வந்து அநியாயம் செய்யக்கூடாது என்றதான் அவர். அடுத்தது கள்ளம் இல்லாத ஒரு மனுஷன். அவரும் களவெடுக்க மாட்டேன், இன்னொரு ஆளை கள்ள வேலை வந்து செய்யறதுக்கு ஒரு மோட்டிவா வந்து இருக்க மாட்டேன். எல்லாம் என்னத்தை செஞ்சாலும் நேர் வழியில வந்து போகணும் என்று விரும்புகிற ஒரு மனுஷன். ஜெரம் கூட சின்ன வயசுல இருந்தும் கள எடுத்துட்டு வந்து அடிச்சிடணும் சொன்னீங்களா? சின்ன வயசுல விளையாட்டு ஒரு 4ஆம் ஆண்டு 5ஆம் ஆண்டுல அப்ப ஸ்கூல் விட்டு வரக்குள்ள அப்ப என்னன்னா இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே என்ன செஞ்சாங்கன்னா அந்த பேகுக்குள்ள அந்த அந்த ரோட்ஸ் வந்து அந்த ரோட்டை வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்போ செஞ்சுட்டு இருக்கக்குள்ள கல்லில் சைட்டில் போட்டு அந்த வச்சுருப்பாங்க கல், அந்த கல்லை என்ன செஞ்சாங்கன்னா குமிச்சு வச்சுருந்தாங்க. அவன் குமிச்சு வைக்க நம்ம அந்த எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன செஞ்சாங்க, விளையாட்டுக்கு 2 கல் எடுத்து பேக்குள்ளே போட்டு சும்மா விளையாட்டுக்கு, என்ன சின்ன வயசு தானே, அப்போ எல்லாரும் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு நானும் என்ன செஞ்சேன்னா 2 கல் எடுத்து பேக்கில் வச்சுட்டு வீட்டை கொண்டு வந்து வச்சுட்டு வச்சா அப்போ அப்பா வந்து வேலைக்கு போயிட்டு சாப்பிட வந்தவர். அப்போ அதை கண்டுட்டு அப்போ எங்கேருந்து எடுத்து வந்த இந்த கல் நான் இப்படி ரோட்டில் இருந்தேன். உடனே எனக்கு அடித்து அந்த கல்லை வந்து இருந்த இடத்தையே கொண்டு போய் போடணும்ட்டு அவரும் என்னோட வந்து அந்த கல்லை போட. என்ன அடித்ததுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், அந்த பிள்ளையை வந்து நான் திருந்தோடனே என்ன, நான் சின்ன வயசு தானே, புத்தி சொல்கிற வயசு இல்லை, வளர்ந்தா தான் நான் பக்குவம் அடுத்து சொல்லி அது சின்ன வயசுனால அவர் கோவம் வந்து டக்குன்னு அடிச்சிட்டு அப்படியே கொண்டே ரோட்டில் அதை இருந்த இடத்துலையே போட்டுட்டு அப்படியே வந்தது. இப்போ ஜோய் வந்து வீட்டை வந்தா என்னண்டா இப்போ பகுடி சேட்டை பகுடி தான் கூட 2 பேருக்கு நடக்கும். அவர் இப்போ ஜோயிட ஏஜுக்கு வந்து அவர் வந்து என்ன செய்யறேன்டா சேஞ்ச் ஆகி இப்போ ஜோயிட கிளாஸ்மேட் மாதிரி தான் 2 பேருக்கும் கதை நடக்கும். பகுடி சேட்டை கதைச்சி அப்படித்தான் இது செய்யும். நான் உண்மையாகவே இந்த கல்யாணமெல்லாம் அப்பா பார்க்கணும் என்று சொன்னால், நான் அப்பா சரியாக வருத்தப்பட்ட டைம் தான் அப்பா பார்த்தவர். ஆனால் அந்த பிள்ளைய அப்பா பார்க்கணும்னு நினைச்சேன். கடைசி ஸ்டேஜ் என்ன. ஆனால் இவன் அந்த டைம் வந்து லவ் பண்ணிட்டு இருக்கிறான். சரியா, ஜெரம் வந்து ஜெரமோட வைஃப் வந்து லவ் பண்ணி கொண்டு இருக்கக்குள்ள தாத்தின்னா நாங்கள் வந்து அப்பான்னு சொல்கிற தாத்தின்னு சொல்லுவோம். இப்போ தாத்திக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கடைசி கட்டம் மேலாத ஒரு நிலைமை ஸ்டேஜுக்கு வந்து போயிட்டார். அப்போ அந்த டைம் நிம்மியை கூப்பிட்டு, இவர் வைஃப் பேர் நிம்மியை கூப்பிட்டு சொன்ன ஒரே ஒரு வேர்ட், என்ன நடந்தாலும் ஜெரமை விட்டுறாதீங்க, ஜெரமை வந்து பாதுகாப்பாக பார்த்துக்கொள்ளுங்கன்னு சொல்லி அந்த வசனம். என்னென்னு சொன்னால், நிம்மி உண்மையாகவே நல்ல பிள்ளை. என்ன நிம்மியை மாதிரி ஒரு நல்ல ஒரு வைஃப் வந்து ஜெரமுக்கு கிடைக்காது. அடுத்தது அவரை நாங்கள் எப்படியோ கஷ்டப்பட்டு கூட்டிகிட்டு வந்தோம் கல்யாணத்துக்கு. அது அப்போ தூக்கிட்டு வந்து ஆளுக்கு உடுப்பெல்லாம் போட்டு ரெடி பண்ணி எல்லாம் கொண்டு வந்து பெரிய விஷயம். ஜோய் தான் ஃபுல்லாக எல்லாம் கஷ்டப்பட்டு அதெல்லாம் செய்ய. என்ன நான் ஸ்டேஜில் இருக்கேன், எனக்கு சரியான கவலையாக இருந்து இப்போ அவர் இல்லை, ஒரு ஃபோட்டோ சரி பிடிக்கணுமென்னு சொல்லி அப்போ அதை அந்த கரத்தையில் கொண்டு வந்து அதை வந்து அந்த லிஃப்ட்டில் ஏற்றி அவரை அப்படியே மேலுக்கு கொண்டு வந்து, ஏன்னா அந்த கம்ஃபர்ட் கோல் மேலுக்கு தான் வெட்டிங் நடந்தது. அப்போ நடக்கலனால தூக்கிட்டும் வர கஷ்டம். அப்போ லிஃப்ட்டில் தான் அந்த சாப்பாடெல்லாம் கொண்டு போய் அந்த லிஃப்ட்டில் தான் ஏற்றி மேலே கொண்டு போய் ஒரு ஃபோட்டோ எடுத்து அவரோட பெரிய சந்தோஷம். கடைசியாக அந்த இதெல்லாம் வந்து கிடைக்காது, எனக்கு கிடைக்காமே போயிடுமென்னு தான் நான் நினச்சேன். ஆனால் அது நடந்ததே பெரிய விஷயம். அது
இப்போ இதுல சாத்திர வேலையில ஒரே ஒரு பெண்டிங் வேலை இருக்கு, அந்த மாப்பிள்ள வந்து அதை எப்படா பதிக்கலாம்? அது இப்போ பிரிண்டிங் ஒரு 4-5 நாளில் வந்த பிறகு செய்யலாம். அதை ஒட்டி விட்டா சரி. அதை ஒட்டி விட்டா சரி. சரி, வேற கதைக்க விரும்புறியா? எல்லாம் தாத்திக்கு ஒரு காடை காட்டுவோம்னே. ஓ, நீயே காட்டி ஒன்று தாத்தி, நம்மலாம் சின்ன பிள்ளையில வந்து இருந்தோம், இன்னைக்கு கல்யாணம் கட்டுற அளவுக்கு வளர்ந்துட்டோம். பாத்தீங்கன்னு சொன்னா பிலிப் ஜோயல் இதா இருக்கு, சுந்தரமூர்த்தி, அசானியா, அப்பாட பேர் அலெக்சாண்டர். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், உங்களுக்கு சின்ன வயசுல இருந்து தெரிஞ்சிருக்கோம். இன்றைக்கு நாங்கள் கல்யாணம் கட்டுற அந்த ஸ்டேஜுக்கு வந்து வந்துட்டோம். உங்களுடைய ஆசையும் வந்து எங்களுக்கு தேவை. நீங்கள் மட்டும் தனியாக வரக்கூட டடாவையும் கூட்டிகிட்டு வந்துருக்கு. எங்களோட டடாவை 2 பேரும் பாக கல்யாணத்துக்கு கட்டாயம்பாரோட 2 பேரும் வந்து உங்களோட பிள்ளைகள் தான். நாங்கள் வந்து எங்களுக்கு தெரியும், நீங்கள் பரலோகத்திலேருந்து 2 பேரும் வந்து எங்களை பார்த்து கொண்டிருப்பீங்க, எங்களை பற்றி நாங்கள் காட்டுற கூத்தெல்லாம் பார்த்து சிரிச்சு கொண்டிருப்பீங்கன்னு விளங்கும். அதனால உங்களோட ஆசீர்வாதம் எங்களுக்கு வந்து தேவை. கட்டாயம் எங்களுடைய கல்யாணத்துக்கு வந்து உங்களுடைய ஆசீர்வாதங்களை அள்ளி தாங்கன்னு சொல்லிடுறோம். ஓகே, இதுதான் காடாங்கட, இது உங்கள்கிட்டயே தாரு. ஓகே, சரி, ஓகே, இதோட முடிப்போமே. பாய்.